திருச்சி மாவட்ட இருசக்கர வாகன ஆலோசகர்கள் நலசங்கம் புதிய சங்க அறிமுக விழா மற்றும் ஆலோசனை கூட்டம். திருச்சி மாவட்டம் இருசக்கர வாகன ஆலோசகர்கள் நலசங்கம் மற்றும் புதிய சங்கத்தின் அறிமுக விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் திருச்சி கௌரி கிருஷ்ணா ஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் திருச்சி மாவட்ட துணைத் தலைவர், புதிய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் KJ சுரேஷ் பாபு என்கிற சுகந்தி ராஜா அவர்கள் சுகந்தி ஆட்டோஸ், சுகந்தி குரூப்ஸ் உரிமையாளர் தலைமை தாங்கினார். புதிய சங்கத்தின் நோக்கமாவது தொழில் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர் பாதுகாப்பு பற்றிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் விதிமுறைகள், செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர்களின் தொழில் பாதுகாப்பு பற்றி ஆலோசனை செய்து நமது வியாபாரிகளுக்கு நன்மைகள் கிடைத்திட திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து 2 சக்கர வியாபாரிகளையும் உங்கள் மேலான ஆலோசனைகளை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு KJ சுரேஷ் பாபு என்கிற சுகந்தி ராஜா அவர்கள் கூறினார். மேலும் கூறுகையில், தமிழக அரசும் வட்டார போக்குவரத்துக்கும் துறைக்கும் கோரிக்கை வைத்தால் நாங்கள் 2 சக்கர வாகனங்கள் வாங்கி விற்பதில் ஈடுபட்டு வருகின்றோம். நாங்கள் 2ஆம் நபருக்கு வாகனத்தை விற்கும் பொழுது RTO பெயர் மாற்றத்திற்கு சென்றால் அந்த பெயர் மாற்றம் செய்த பிறகு முதலில் இருக்கும் முகவரிக்கு இந்த ஆவணங்கள் செல்வதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். இதற்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுத்து எங்களுடைய மன வேதனையை போக்கவும் கேட்டுக்கொள்வதாகவும் மற்றும் காவல்துறையினர் அடிக்கடி அபராதம் விதிக்கின்றனர். அது சரியாக ஆன்லைனில் தெரிவதில்லை. வாகனத்தை எங்களிடம் விற்று போகின்றவர்கள் நாங்கள் மற்றோருக்கு விற்கும் பொழுது அந்த வாகனத்தின் பல பிரச்சனைகள் வருகின்றது. அதை காவல்துறையில் சரி செய்து அபராதம் விதிக்கும் இடத்திலேயே அதை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து விடவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என கூறினார். கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு அப்துல் ஹமீத், தென்னூர் K அப்பாஸ், கோல்டன் ஆட்டோஸ் ஜியாவுதீன், ஜியோ ஆட்டோஸ் ஆனந்த், சுகந்தி ஆட்டோஸ் பிர்முகத், சிட்டி சைகஸ், அறிவு, சண்முக ஆட்டோஸ் கன்சல்டிங் வடிவேல், வேலன் ஆட்டோ கன்சல்டிங் லோகேஷ், இம்ரான், GTL ஆட்டோஸ் EIS, சுகந்தி பைக்ஸ் மற்றும் அஜிஸ் A2 பைக்ஸ் மற்றும் புதிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. நாங்களும் ஃபுல்லாக அழைச்சோம், கொண்டோம், அந்த நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வண்டி எதுவுமே கிடைக்கும். ஷாப் இன்சூரன்ஸ் யாருமே போடுறது கிடையாது. நம்ம கடைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதே கிடையாது. கடையில் எல்லாருமே வண்டி நிப்பாடி இருக்கோம். லட்சக்கணக்கில் வண்டி நிற்கிது. ஆனால் யாருமே பாதுகாப்பு. ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம கூட்டம் உடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதெல்லாம் மாற்றி நம்ம கொஞ்சம் அமைக்கணும். ஸோ இதெல்லாம் வர கூட்டத்தில் நம்ம பற்றிலாம் சிறப்பாக பேசி முடிவு எடுக்கணும்.